அதாவது பொதுவாக ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் எனக்கும் திரு சவுக்கு சங்கர் தெரிந்தவர் தான். பட் அவர் பேசினதெல்லாம் நான் இடத்துல கேள்விப்பட்டு இன்றைக்கி தான் அந்த வீடியோவை எனக்கு அனுப்ப சொல்லி பார்த்துட்டு வந்தேன். அவருடைய பேசிய கருத்துக்கள், அவர் காவல்துறையை பற்றி யாரை பற்றி அவர் பேசுகிற கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அதற்காக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதும் நான் அதை நான் ஒன்றும் எதிர்க்கலை. அதே நேரத்தில் சில தகவல்கள் வருது, சிறைச்சாலையில் அவர் தவறாக நடத்தப்பட்டிருக்கார், அவர் அடிக்கப்பட்டிருக்காருங்கிற தகவல்கள்லாம், இது போன்ற தகவல்கள் உண்மையிலே வருத்தம் அளிக்கிறது. அது போன்ற எந்த ஒரு சிறைவாசியையும் அது போன்ற எதுவும் கொடுமைகள் நடந்திருந்தால் அது கண்டிக்கத்தக்கது. அது காரணம் சவுக்கு சங்கர் எடப்பாடிக்கு ஆதரவாக மாறி இருக்கார்ல. அதனால் ஒரு சவுக்கு சங்கர் எடப்பாடிங்கிற ஒரு துரோக சிந்தனை உள்ளவரை, தவறான மனிதரை ஆதரிக்கிறதுனால தான் அவர் இவ்வளவு கஷ்டங்களுக்கு ஆளாகிறாருன்னு நான் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.